உயிர்த்த கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் சாவை சாகடித்து உயிரோடு எழுந்த நித்தியத்திற்கும் 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 முடிவில்லாத தெய்வமாக அவர் இருக்கிறார். உலகமெங்கும் இருக்கிற மார்க்கங்களிலே மதங்களிலே உயிருள்ள ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று மாபெரும் நற்செய்தி அறிவிக்கவே பரிசுத்தாவியானவர் கடந்த 2026 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான பரிசுத்தவான்களை, மிஸ்டேரிகளை, போதகமார்களை, ஊழியக்காரிகளை உலகமெல்லாம், பட்டி தொட்டிகளெல்லாம், காடுமலை மேடெல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை அறிவிக்கும்படி அவர் செய்கிறார். நல்லது. சிலுவையில் அவரை தன் உயிரை கொடுத்து மனித குலத்தை மீட்டு கொண்டார் அல்லவா? தன்னுடைய உயிரை பிதாவிடத்தில் அவர் அர்ப்பணித்தார். அந்த ரகசியம் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பார்த்தீர்களா? இயேசு தன்னுடைய உயிரை அவர் கையளித்தார். இயேசு உன்னுடைய உயிரை யாரும் வாங்கவே முடியாது, யாரும் வாங்கவும் இல்லை. அவரே தன் உயிரை, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து விட்டார். அவர் உயிரோடு இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தில் அந்த ஆவியில் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். யார் இந்த காவலில் இருந்த ஆவிகள்? நோவா காலத்தில் தேவனுடைய மனம் திரும்புதலின் அக்கிரமித்து விட்டு மனம் திரும்பி வாருங்கள் என்று கொடுக்கப்பட்ட செய்திக்கு கீழ்ப்படியாமல் அக்கிரமத்திலே வாழ்ந்து பெரும் வெள்ளத்தில் மூழ்கி அழிந்து போன ஆத்துமாக்கள் அந்த காவலில் இருக்கிற ஆத்துமாக்கள். அப்பொழுது அவர்களுக்கு நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்படவில்லை. கிருபையின் பிரமாணம், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் பிரமாணம் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவராய் இயேசு உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தவர். உலகம் உருவானது முதல் இந்த உலகம் முடிமட்டம் பிறந்து சென்ற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி பிறக்கப் போகிற எல்லாருடைய பாவங்களுக்காக உலக இரட்சகர் இயேசு தன்னை நித்திய பலியாக அவர் கொடுத்தவர். ஆகவே நண்பானவர்களே, அவர்கள் நியாயப்பிரமாணத்தையும் கேட்காதவர்கள், நோவா காலத்தில் செத்தவர்கள், கிருபையின் பிரமாணமான இயேசுவின் மீட்பின் சத்தியத்தையும் கேட்காதவர்கள். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நோவா காலத்தில் அழிந்து போன ஆத்துமாக்களை அழித்து விடாமல் அந்த ஆத்துமாக்கள் எல்லாரையும் ஒரு காவலில் பாதுகாத்து இப்போது உலகத்தின் மீட்புக்காக தன்னைத்தானே நித்திய பலியாய் கொடுத்த இயேசு அவர் உயிரோடு இருக்கிற அந்த ஆவியில் போய் காவல் இருக்கிற அந்த ஆவிகளுக்கு உங்கள் பாவங்களுக்காகவும் சிலுவையில் என் உயிரை நான் கொடுத்து விட்டேன், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அந்த ஆவிகளுக்கு அவர் சொல்லி நோவா காலத்தில் செத்துப்போன அத்தனை கோடி ஆத்துமாக்களையும் இயேசு ரட்சித்து விட்டார். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொன்னது? நானே வழி, பரலோகத்துக்கு வழி நான் தான், இயேசு தான். நானே சத்தியம். எல்லா மார்க்கத்தாரும் சத்தியம்னு ஒன்று இருக்குதுன்னு நம்புகிறான்ல, அந்த சத்தியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நானே ஜீவன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிரை கொடுத்துருக்கிறார்ல, அந்த ஜீவன் நான் தான். என்னை இல்லாமல் யார் ஒருவரும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்துக்கு போகவே முடியாது. ஆகவே நோவா காலத்தில் நியாயப்பிரமாணம் கேட்காமலும் கிருபையின் பிரமாணம் கேட்காமலும் செத்துப்போன ஆத்துமாக்களை அவர் பாதாளத்துக்கு அனுப்ப தயாராக இல்லை. ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் போதித்த இரட்சகர் இயேசு, கிருபையின் பிரமாணமாய் சிலுவையில் தன் உயிரை கொடுத்த இயேசு அந்த ஆவிகளுக்கு போய் தன்னை வெளிப்படுத்தி 8 கோடி ஆத்துமாக்களை அவர் ரட்சித்து கொண்டார். எல்லோரும் பரதேசுக்குள்ளே அவர் கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போவது உமது விருப்பம் அல்ல. நோவா காலத்தில் நியாயப்பிரமாணம் கேளாமல், கிருபையின் பிரமாணம் கேளாமல் செத்த ஆத்துமாக்களுக்கு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து இயேசு நீ ஆவியில் போய் அவர்களுக்கு போதித்து
அந்த ஆத்துமாக்களை ரட்சித்தீர உமக்கு கோடி நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.